ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல செல்ஃபா பெர்ஃபெக்ட்டா எப்படி நம்ம சாரி ட்ரை பண்ணலான்றத பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணிருக்க இந்த சவுத் இந்தியன் ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான லேசி பல்லு ட்ரைப் தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். யூசுவலாவே எல்லாருக்குமே இந்த லேசி பல்லு ட்ரைப் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலயுமே ஹிப் ப்ளீட்ஸ் அண்ட் சென்டர் ப்ளீட்ஸ் பெர்ஃபெக்ட்டா நீங்க எப்படி கட்டணும், எங்கெல்லாம் பின் பண்ணணும்ன்ற நிறைய விஷயம் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சாரி ட்ரைப்பிங்க்கு நான் எடுத்திருக்க சாரி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல். இது வந்து நம்ம எம்டி கலெக்ஷன்ல வந்திருக்க நியூவா லான்ச் ஆன சாரி. இந்த சாரி ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு அண்ட் சாஃப்டாவும் இருக்கு. இதோட பார்டர்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இதோட பல்லுவுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்டா இருக்கு. இந்த சாரியில கொடுத்திருக்க பார்டர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. மேல வர பார்டர் வந்துட்டு ரெட் கலர்லயுமே, கீழே வர பார்டர் வந்து பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ரெண்டு கலர்லயுமே பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரீசெண்டா நம்ம எம்டி கலெக்ஷன்ல நிறைய ஸ்டாக்ஸ் வந்துட்டு சேல் ஆயிட்டு இருக்கு. இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. கஸ்டமர்ஸுமே ரொம்ப சாஃப்டா லைட் வெயிட்டா இருக்கு, கம்ஃபர்ட்டாவும் இருக்கு அப்படின்னு தான் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இப்போ நான் இந்த சாரி வச்சுதான் சவுத் இந்தியன் ஸ்டைல் வந்து செல்ஃபா எப்படி ட்ரை பண்ணலாம்னு காட்ட போறேன். சாரியை ஃபுல்லா பிரிச்சதுக்கு அப்புறம் எது மேல கீழன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கரெக்டா உங்களோட இன்ஸ்கர்ட் கிட்ட நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட ரைட் ஹேண்ட் சைட் ஹிப் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே சுத்தி கொண்டு வரேன். நீங்க சாரியை வந்து டக் பண்ணும் போது கரெக்டான ஹைட் நீங்க சூஸ் பண்ணிட்டு நீட்டா டக் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம. இப்போ நான் சாரியை சுத்தி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாரியோட லென்த்தை பல்லு கிட்ட வரைக்கும் எடுத்துட்டு போறேன். இப்போ நம்ம அந்த பல்லு கிட்ட வர சாரியை நம்ம எடுத்துட்டு அதை வந்து இன்னொரு தடவை நம்ம பாடியை சுத்தி கொண்டு வரணும். இப்போ நம்ம உங்களோட பல்லு ப்ளீட்டை வந்து நார்மலா ப்ளீட்ஸ் எடுத்த மாதிரி நீங்க ட்ரேப்பும் பண்ணலாம், இல்ல சிங்கிள் ப்ளீட்டாவும் நீங்க விடலாம். ஸோ நான் வந்து லேசி பல்லு ப்ளீட்டை காட்ட போறேன். இந்த ஸ்டைல் ஆஃப் பல்லு ப்ளீட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. இப்போ நான் எடுக்கிற பல்லு வந்துட்டு ஒரு நார்மல் ப்ளீட் தான். ஸோ உங்களுக்கு நார்மல் ப்ளீட்டை தான் ட்ரை பண்ண பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா நீங்க இந்த டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நான் எடுக்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்க பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நீங்க ரெடி பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வர ப்ளீட்ஸை நீங்க கேதர் பண்ணிட்டு இப்போ நல்லா ஹைட்டா தூக்கிட்டு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் கிட்ட நீங்க ப்ளீட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கேதர் பண்ணிடலாம். உங்களுக்கு ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி சாரி கட்ட டைம் இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி கட்டணும்னா நீங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எடுத்த பல்லு ப்ளீட்டை நல்லா ஹைட்டா தூக்கிட்டு உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற லெவலுக்கு நீங்க கீழே வச்சு ப்ளீட்ஸ் நான் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு நார்மல் ட்ரே பண்றீங்கன்னா கண்டிப்பா இது நீங்க குயிக்கா நீங்க ட்ரே பண்ணிட முடியும். ஆஸ் அ பிகினரா எனக்கு சுத்தமா சாரி கட்டவே தெரியாதுன்ற பர்சனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் எடுத்த ப்ளீட்டை அப்படியே என்னோட ஷோல்டர்ல போட்டு எனக்கு ஏத்த ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே பல்லு ப்ளீட் மட்டும் கரெக்டா உங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஃப்ரண்ட்ல பிடிச்சி டக் பண்ற பர்சனா இருக்கீங்கன்னா அதுக்கேத்த ஹைட்டும் நீங்க விட்டுக்கலாம். ஆக்சுவலா இது ஒரு நார்மல் ப்ளீட் ட்ரேப் தான். ஸோ இது வந்து நான் இப்போ பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிகினருக்காக தான் இப்போ இந்த ப்ளீட் வந்துட்டு நான் கேதர் பண்றேன். பட் நான் ஃபைனலி வந்துட்டு லேசி பல்லு ப்ளீட் தான் காட்ட போறேன். நான் பண்ண போற இந்த லேசி பல்லு ப்ளீட் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் நீங்க ப்ளீட்ஸ் வந்துட்டு கேதர்லாம் பண்ண வேணாம். சும்மா அப்படியே கூட நீங்க உங்க ஹைட்டை நீங்க சூஸ் பண்ணிட்டு அது ஜஸ்ட் உங்களோட ஷோல்டர்ல நீங்க போட்டுக்கிட்டாலே போதும். இப்போ ப்ளீட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிட்டு அது கரெக்டா என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பின் பண்ண போறேன். ஸோ நீங்க நார்மல் ட்ரே பண்ண போறீங்கன்னா இதுக்கு மாதிரியே நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ட்ரே பண்ணிக்கோங்க. பின் பண்ணும்போது கரெக்டா உங்க பிளவுஸ்ல நீங்க ஷோல்டருக்கு நேரா இருக்க மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நல்லா ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமைண்டிங் ஃபேப்ரிக் உங்களுக்கு இருக்கும். இதை தான் நீங்க வந்துட்டு சென்டர் ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ண போறீங்க. சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹிப் ப்ளீட் எப்படி பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுல பார்டர் வந்து நல்லா பெருசா லுக்கா இருக்கிறதுனால இதை அப்படியே நம்ம செக்யூர் பண்ணோம்னா ட்ரேப் வந்துட்டு நல்லா அழகா இருக்கும். அந்த பார்டரை நல்லா டைட்டன் பண்ணி ஸ்லாண்டிங்கா எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வயிறு ரொம்ப பெருசா இருக்கு, வயிறு சுத்தமா தெரியக்கூடாதுன்னா அந்த வயிறுக்கு மேல மறையிற மாதிரி நல்லா ஸ்லாண்டிங்கா நீங்க அந்த பார்டரை எடுத்துட்டு வந்துட்டு கரெக்டா உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் ஹிப் கிட்ட இன்ஸ்கர்ட்ல பின் பண்ணுங்க. நிறைய பேர் வந்துட்டு உள் சுத்துல பின் பண்றதுனால தான் உங்களோட ஹிப் ப்ளீட் வந்து ரொம்ப லூசன் ஆகுது. ஸோ இன்ஸ்கர்ட்ல நீங்க பின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்டா இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்ல ஸ்ட்ரக்சரா இருக்கும். இந்த பார்டர் மட்டும் பின் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்துட்டு சென்டர் ப்ளீட் எடுக்கலாம். இப்போ நம்ம பின் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல வந்துட்டு உங்க கை வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஹேண்ட் வச்சுட்டு கரெக்டா உங்களோட ஹாஃப் ஆர்ம் டிஸ்டன்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சாரியில சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கு நிறைய ஃபேப்ரிக் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸா பெருசாவே எடுத்துக்கிறேன். ஸோ நீங்க உங்களுக்கு மெட்டீரியல் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா குட்டி குட்டி ப்ளீட்ஸா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சாரி வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை ட்ரே பண்ணி நான் காட்டுறேன். ஸோ நிறைய ப்ளீட்ஸ் இருக்கிறதுனால இதை எப்படி ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணலாம்னு
பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்பவுமே சென்டர் ப்ளீட்ல வர ரைட் ஹேண்ட் சைட்ல வர ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க. அது ஏன் அப்படின்னா, ரொம்ப சின்னதா வச்சுட்டீங்கன்னா ட்ரே பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி சைடா வந்து போகும். இது நிறைய விமனோட ஒரு பெரிய ப்ராப்ளம். சாரி ட்ரை பண்ணும்போது எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் சைடா போயிடும் உங்களுக்கு. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் நல்லா பெருசா வச்சுக்கோங்க. இப்ப நான் வச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உள்ள எவ்வளவு பெருசா நீட்டா வந்திருக்கு அப்படின்ட்டு. உங்க ரைட் ஹேண்ட் சைட்ல வர ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் இப்ப நான் நல்லா பெருசா வச்சதுனால உள்ள எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ அது ஒன்று மட்டும் தான் பெருசா இருக்கு, மற்றதெல்லாம் சின்னதா இருக்கு, ஈவனா இருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்க ட்ரே பண்ணி பாருங்க. உண்மையாவே ரொம்ப சூப்பரா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இதை எப்படி மெயினா அரேஞ்ச் பண்ணி பின் குத்தலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எல்லா ப்ளீட்ஸுமே எப்படி நான் அரேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. ஒரு ஒரு ப்ளீட்டுக்கு நடுவுலுமே என்னோட கையை நல்லா வந்துட்டு உள்ள ஃபோல்ட் பண்ணி அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நான் கிரியேட் பண்றேன். ஸோ இதுக்குன்னு நீங்க ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ணணும், யாராச்சும் வந்து கீழே அரேஞ்ச் பண்ணணும், இந்த எந்த ஹெல்ப்பும் தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்க கை வச்சு அந்த ஃபோல்டிங் மட்டும் உள்ள விட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். உங்களோட ப்ளீட்ஸ் எல்லாமே அழகா இருக்கும். இப்போ இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா விரிஞ்சு இதே மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் பிடிச்சிட்டு இருக்க இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு பின் பண்ண போறேன். அதாவது நம்ம சென்டர் ப்ளீட் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஏ ஷேப்புக்கு நல்லா அழகா விரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கணும்னா நீங்க மேல பிடிச்சிட்டு இருக்க ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கிட்ட நீங்க ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. அந்த பின் வந்து கொஞ்சம் பேக் சைட்ல நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ அது கொஞ்சம் நான் க்ளோஸ்ல காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பின் பண்ணதுக்கு அப்புறம் மேலேயும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட சென்டர் ப்ளீட் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை பாருங்க நான் எப்படி எடுத்திருக்கேன்னு. உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட் பெருசா இருக்கு, மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈவனா இருக்கு. அது எல்லாமே தள்ளி தள்ளி வச்ச மாதிரி மேல ஒரு பின் கீழே ஒரு பின் குத்திட்டீங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி நீங்க செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க இன்ஸ்கர்ட்ல நீங்க டக் பண்ணும் போது சாரி வந்து கழலாது, ப்ளீட்ஸும் கலையாது. இப்ப அடுத்த ட்ரிக் உங்களுக்கு காட்ட போற சைட் ப்ளீட்ஸ் எல்லாமே லூஸ் ஆகாம பெர்ஃபெக்ட் ஷேப்பா எப்படி கட்டலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க சென்டர் ப்ளீட் வந்துட்டு லைட்டா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி விட்டுட்டு உங்களோட சைட் ப்ளீட்ல வர ஃபேப்ரிக்கை நீங்க வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல விட்டு எடுக்கணும். அது திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஃபேப்ரிக்கை ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ளுக்கா லைட்டா இழுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோட சென்டர் ப்ளீட்டை நான் டக் பண்ண போறேன். ஸோ இது ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா நான் டக் பண்ண போறேன். அதையும் ஒரு தடவை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னோட சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு நல்லா வந்துட்டு நீட்டன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஃபேப்ரிக்கை ரைட்ல வந்துட்டு நல்லா கொஞ்சம் டைட்டன் பண்ணி வெளியில இழுத்துக்கிறேன். சும்மா லைட்டா இழுத்துக்கிறேன். இழுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ என்னோட சென்டர் ப்ளீட்டை வந்து நான் எங்க டக் பண்ண போறேன்னா ஹைட் ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதை அப்படியே வச்சு நான் என்ன பண்ண போறேன், பின் குத்த போறேன். பொதுவா நம்ம சாரி கட்டும் போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பின் குத்துவோம். ஆனா இந்த தடவை நான் டிஃப்ரெண்டா பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் எந்த ஹைட்டுக்கு நான் வந்து குத்த போறேனோ டக் பண்ண போறேனோ அது என்னோட ஹைட்டை மெஷர் பண்ணிட்டு இன்ஸ்கர்ட்ல வந்து நான் அந்த சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க பின் பண்ணிட்டீங்கன்னா உங்க இன்ஸ்கர்ட்டே லூஸ் ஆனாலுமே அந்த சாரி ஹைட் வந்து கரெக்டா அப்படியே நிற்கும், கழண்டு வெளியில வராது. பின் குத்திட்டு டக் பண்ணாமே கை எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் உள்ள வந்து சொருக வேண்டிய ஃபேப்ரிக்கை நான் வெளியில தான் விட்டுருக்கேன். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ ஃபர்ஸ்டே நீங்க பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டக் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஸ்ட்ராங்காவும் நிற்கும், உங்களுக்கு ப்ளீட்ஸ் கலையாது, ரொம்ப கழண்டு விழுற மாதிரி எந்த ஒரு பயமும் இருக்காது. ஸோ இந்த சாரி வந்து லைட் வெயிட்ன்றதுனால நீங்க பயப்படவும் வேணாம். இப்போ நான் டக் பண்றதுக்கு முன்னாடி என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஃபேப்ரிக்கை ரைட் ஹேண்ட் சைட்ல நான் அது அடியில விட்டு நான் இழுக்கிறேன் பாருங்க. நான் இழுக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்காவே ப்ளீட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நீட்டா இருக்கு. அந்த ஃபேப்ரிக்கை நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல நல்லா ஒரு 2-3 ட்விஸ்ட் நல்லா பண்ணி உங்களோட இன்ஸ்கர்ட்ல டக் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த சென்டர் ப்ளீட்டோட இதுமே டக் பண்ணிடுங்க. ஃபைனலி சாரி ட்ரேப்பிங் வந்துட்டு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண போறோம். இன்னும் ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்கு. உங்களோட சைட் ப்ளீட் எல்லாமே டைட்டன் ஆகிறதுக்கு ஒரு தடவை உங்களோட பல்லு ப்ளீட்டை உங்க பிளவுஸ்ல இருந்து பின் ரிமூவ் பண்ணிட்டு அதை ஒரு தடவை டைட் பண்ணிட்டு நீங்க உங்க பிளவுஸ்ல பின் பண்ணுங்க. ஃபைனலி உங்களோட சவுத் இந்தியன் ட்ரேப் வந்து ரெடி ஆயிடும். சைட் ப்ளீட் எல்லாம் டைட்டன் ஆகிறதுக்கு இந்த செஸ்ட் ப்ளீட்டை வந்துட்டு நல்லா இழுத்து விடுங்க. இழுத்து விட்டாலே சூப்பரா வந்து லுக்கா அழகா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த சாரி வந்துட்டு எவ்வளவு லுக்கா அழகா இருக்குன்ட்டு. ஸோ நான் செட் பண்ண எல்லா சென்டர் ப்ளீட் அண்ட் சைட் ப்ளீட் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த சாரி உங்களுக்கு வேணும்னா நம்மளோட MD
சாரி கலெக்ஷன்ல பை பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லேசி பல்லு டெக்னிக் காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட பல்லு பிளேட்டை இந்த மாதிரி சிங்கிள் பிளேட்டா உங்களோட ஷோல்டர்ல வச்சு பின் பண்ணிடுங்க. டைட்டா பின் பண்ணதுக்கு அப்புறம் உங்க சாரியில வர கீழே இருக்க பார்டரை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி அந்த மேல இருக்க பார்டரோட நீங்க கனெக்ட் பண்ணணும். கரெக்டா உங்களோட பார்டர் சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க பின் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பார்டரோட அழகும் தெரியும், சாரியுமே பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்பிட்வீன் ஃபேப்ரிக்ஸை வந்துட்டு உங்களுக்கு வெளிப்பகுதியில நீங்க லைட்டா இழுத்து விடணும். அப்பதான் உங்களோட ஹிப்பு செஸ்ட் எல்லாமே மறைஞ்சு இருக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப வந்து விண்டேஜ் ஸ்டைல் லுக்லயும் இருக்கும். ஆக்சுவலா இந்த சாரி பார்க்கறதுக்குமே ஒரு கிளாஸியான விண்டேஜ் ஸ்டைல் சாரி மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லேசி பல்லு டெக்னிக் வந்து வச்சு ட்ரே பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்ட்டாவும் இருக்கு வியர் பண்ணிக்கிறதுக்கு. யூசுவலான சாரி ட்ரேப்பிங் பண்ணி உங்களுக்கு போர் அடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இந்த ஒரு ஸ்டைல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சாரி ஸ்டைல் வந்து நான் நிறைய ஒரு ஓல்டு மூவிஸ் எல்லாம் பார்த்து தான் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனேன். அண்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஜோதிகா மேமோட மூவிஸ்ல நிறைய வந்து இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லாம் இந்த ஸ்டைல தான் ட்ரே பண்ணிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் கிடையாது, நிறைய ஓல்டு மூவிஸ்ல இந்த ட்ரேப் வந்து பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாவே காட்டன் சாரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் இந்த ஒரு சாஃப்ட் சில்க் சாரிக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு. உங்களுக்கும் இந்த ஸ்டைல் வந்து இன்ஸ்பயர் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த சாரி இப்போ ரீசெண்ட் டைம்ல ட்ரெண்டிங்கா இருக்கிறதுனால நிறைய அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த சாரி நீங்க புக் பண்ணிக்கணும்னா அந்த ட்ரெண்ட் முடியறதுக்குள்ள நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நான் எந்த ஒரு சாரி எடுத்தாலுமே அது ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து ரிவ்யூ கொடுப்பேன். எம்டி சாரி கலெக்ஷன் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.